தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள். என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? சென்னையில் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் புக் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன செருப்பு அருந்து போச்சு? 2வது தடங்களும் ஆகி போச்சே. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சக்சஸ். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக இந்தியாவின் சமையல் எரிவாயு இறக்குமதி சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விறகடுப்புக்கு ஹோட்டல்கள் மாறியிருக்கின்றன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவை நிறுவனங்கள் ரத்து செய்ததால் மக்களும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னாரு, ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன வாயில சொன்னாருன்னு தெரியல. கேஸ் சிலிண்டர் பிரச்சனை தட்டுப்பாடு இப்ப பெருசா போயிட்டு இருக்கு. இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள். வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள். வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள். ஐயா, பஸ்ல போற ஆளுங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லா கேட்டு போங்க. உங்க வீட்டுல தாவேக்கார டிவிகே விஜய் அப்படின்னு யாராவது இருந்தா இந்த ஏப்ரல் 25 இருந்து மே 25 வரைக்கும் தயவு செய்து கட்டி போட்டுருங்க. எதுக்காக? அவன் கேட்பான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா? அம்மா சொல்லு, விஜய்க்கு ஓட்டுவியா? நான் போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டியா, போட மாட்டியா அப்படின்ட்டு கழுத்தை கடிச்சிருவான். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியான்னு உங்க பிள்ளையோ உங்க பொண்டாட்டி, குறிப்பா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் இருந்தா புருஷன்மார்கள் கவனமா இருங்க. ஏய், என்னப்பா சொல்ற? சோத்துல விஷம் வைக்க ஒரு கும்பல் தயாரா இருக்கு. ஏற்கனவே அரளி வடையை ஆர்டர் பண்ணிட்டாங்க, பால்ட் ஆயில் வாங்கி வச்சுட்டாங்க. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லு, தளபதிக்கு ஓட்டு போடுவியா, சீமானுக்கு போடுவியா? நான் சீமானுக்கு. என்னம்மா நீ என்ன சொல்லுமா? நான் தளபதிக்கு தாமா, தளபதினு சொல்லிருக்கேன். தயவு செய்து, உயிர் முக்கியம். உயிர் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? நீ உயிரோட வாழ்ந்தாதான் நீ யாருக்கு ஓட்டு முடிவு பண்ண முடியும். அதனால கேட்பாங்க, தாவேகா கட்சியில் கூடிய பெண்கள் ஆண்கள்ட்ட கேட்டா, ஆமா நான் தளபதிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு உன் விருப்பப்படி உள்ள போய் ஓட்டு போட்டுரு. என்ன மனுஷன், உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆனா அவகிட்ட சொல்லும் போது நீ மாத்தி சொன்னு வை, அப்புறம் உன் உயிர் உன் கையில இல்ல. பி கேர்ஃபுல். என்ன சொன்ன சொல்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க வீட்டுல 7 ஓட்டு போடல, விஷத்தை வச்சிருவேன். விஷத்தை வச்சு ரெடி பண்ணிட்டேன், விஷம் வாங்கிட்டேங்கிற ஒருத்தி. உண்மையில விஷமா? ஆமாண்ணே. ஏன்னா முதல்ல சொல்லுங்க. எரியுது, அங்க பிடிச்சி எரியுது. கொலையும் செய்வால் பத்தினி மாங்கல, அது அந்த கட்சியில தான் இருக்காங்க பூரா. ஆமாங்க. என்ன இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி டிரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ்
இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாமாப்ல. இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா எப்படி குடிக்கும் தாமரை? கொடுங்க அப்படி. நாம் இங்கிலீஷ் மருந்தா மாமா? ஆமாடா. டேய் மடையா, ஏடா போட்ட? மாமா இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இந்த பாருங்க, நாட்டு மருந்து. டிஎம்கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு எங்க அண்ணா திரிசா கூட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நான் அப்பா ஆகல டாக்டர், எங்க அப்பா தான் மறுபடியும் அப்பா ஆயிருக்கிறான். டாக்டர் 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 பாருடா, ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாருடா. என் பேர் வந்து சந்தோஷ். இப்ப நான் பேச போறது வந்து டிவிக்கே. நான் வந்து விஜய் ஃபேன் தான், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னா. இப்ப வந்து எல்லாருமே எல்லா அரசியலும் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா விஜய் வந்து அவரோட கொள்கை என்ன வச்சிருக்காங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த மாதிரி கேஸ்ட்லாம் பிரிக்கிறாங்க. ஆனா அதுவே வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா கிடைக்கும் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு ஒரு டைப்பான ஸ்காலர்ஷிப், எம்பிசி, எஸ்சி அது எல்லாத்துக்குமே ஈக்குவலா கிடைக்கணும். அதுதான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து ஒரு ரசிகர் கூட்டமா இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க இன்னும் வந்து யாருமே அரசியல் மயமாக்கப்படல. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை இல்லாத தலைவரையும் ஒரு கோட்பாடு இல்லாத ஒரு கூட்டத்தையும் வச்சு நாளைக்கு முதல்வர் சீட்டை புடிச்சிட முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து பதவி நண்பா மன்னிச்சுக்கோங்க, அது திருக்குறள், அதுலயுமே பாதி லைன் சொல்லல நீங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. நமக்கு வந்து எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு இவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பாரு எனக்கு தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மதிப்பு மிகு மகளிர் திட்டம், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். எல்லாருமே பயணிச்சிருக்காங்க. பண்ணாம ஏதாவது அறிக்கை சொல்லுங்க. எல்லாம் நாங்க பண்றதே பண்ணி அத ஒரு எக்ஸாம்பிளா வச்சு அவங்க பண்ண கூடாது. புதுசா ஏதாவது கொண்டு வரட்டுங்க. இதெல்லாம் கொண்டு வர தேவையில்ல, எங்களை காப்பி பண்ண தேவையில்ல. புதுசா ஏதாவது சொல்லட்டுமே. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு விஜய் சொல்றாருல, அதை எப்படி பாக்குறீங்க? ஓம் சக்தி பராசக்தி திருஷா சித்திய ஃபர்ஸ்ட் அவரோட சால்வ் பண்ண சொல்லுங்க. 30 வருஷமா 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. இந்த 10 லட்சம் கடனை என் தளபதி வந்து ஒழிச்சா போதும். எல்லா தமிழ்நாடும் தரமாயிடும். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.